இந்தியா என்கின்ற இந்த நாடு கூட்டாட்சி தத்துவத்திலே அடிப்படையிலே உருவான ஒரு நாடு. நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் இந்தியா கிடையாது. இன்றைக்கு இருக்கிற இந்தியா கிடையாது. என்ன இருந்தது? நிறைய சமஸ்தானங்கள் இருந்தன. மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், நிசாம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், நவாப்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு வெள்ளையன் பல்வேறு இடங்களிலே சலுகைகளை கொடுத்து வைத்திருந்தான். ஆளுநர்களை நியமித்து வைத்தான். ஆளுநர்கள் என்பவர்கள் இந்த பிரதேசங்களை ஆண்டவர்களுக்கு அவனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஏஜென்ட். அது இன்னமும் தொடர்கிறது. நம்முடைய கொள்கைகளில் ஒன்று, ஆளுநர் என்பவர் இந்த நாட்டிற்கு தேவையில்லை. ஒன்றியத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மாநிலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நம் பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ளலாம். இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பது இங்கே மாநிலத்தை ஆள்கிறவர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லுகிற போது இடையிலே ஒருவர் ஏன் ஒற்றரை போல வர வேண்டும் என்று சொல்கிறோம். அது வெள்ளையன் கொண்டு வந்தது. நாடு விடுதலை அடைந்த போது இவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் இது முடியாது என்று தெரிந்த காரணத்தினால் அவர்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்து ஒதுக்கிவிட்டு மொழி வாரி மாநிலங்களாக பிரித்தார்கள். அப்படி பிரிப்பதற்கு முன்னால் அரசியல் சட்டம் எழுதிய நேரத்தில் இந்த நாடை ஒற்றை நாடாக கொண்டு செலுத்த முடியாது. காரணம், இங்கே பல மொழிகள் உண்டு, பல இனங்கள் உண்டு, பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் உண்டு. உணவால் வேறுபடுவோம், உணர்வால் வேறுபடுவோம், நாம் மதத்தால் வேறுபடுவோம், வழங்குகின்ற ஆண்டவனுடைய பெயரால் மாறுபடுவோம். ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம். நீங்கள் நீங்களாக இருக்கலாம், நான் நானாக இருக்கலாம், ஆனால் இணைந்து நடப்போம் என்பதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இன்றைய ஆட்சி என்ன செய்கிறது தெரியுமா? யூனிஃபார்மிட்டி என்பதை கொண்டு வர முயல்கிறார்கள். நாம் சொல்வது யூனிட்டி என்பது. அதைத்தான் அன்றைக்கு அண்ணா சொன்னார், there is a vast difference between unity and uniformity. யூனிட்டி என்றால் நீங்கள் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறீர்கள், நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருக்கிறேன், அவர்கள் புடவை அணிந்திருக்கிறார்கள், இவர்கள் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள், ஆனால் ஒன்றாக வாழ்கிறோம் அல்லவா? இது யூனிட்டி. யூனிஃபார்மிட்டி என்பது என்ன தெரியுமா? எல்லோரும் ஒரே உடையில் இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே உணவை உண்ண வேண்டும், எல்லோரும் ஒரே கடவுளை வணங்க வேண்டும், எல்லோரும் ஒரே கல்வியை